சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு 1400க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 1,12,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 6,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்பூங்காவில் நடத்தப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் 32,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டு பயனடைந்துள்ளனர். இப்பூங்கா பள்ளி மாணவர்கள் கற்றலையும் விளையாட்டையும் மேம்பதற்கு ஒரு சிறந்த தளமாகும். இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வேற எந்த மாநிலத்தையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அறிவிச்சு சொல்றேன். நம்ம திராவிட மாநில அரசு சமூக நீதிக்கான அரசு மட்டுமல்ல, சூழலிய நீதிக்கான அரசாகவும் இருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நாம் அனைவரின் கடமையாகும். அந்த கடமையினை முன்னெடுத்து புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொல்காப்பிய பூங்காவினை பார்வையிடும் அனைத்து மாணவர்களுக்கும் ஊட்டச்சத்து மிக்க சிற்றுண்டி முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். தற்போது ஊட்டச்சத்து சிற்றுண்டி வகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த பூங்காவின் சிறப்பம்சங்கள் என்ன? மேலும் எவ்வளவு ரூபாய் மதிப்பீட்டில் இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது? நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காகவும் பல ஆராய்ச்சியாளர்களுக்கும் அதிகம் உதவக்கூடிய ஒரு பூங்காவாகத்தான் இந்த தொல்காப்பிய பூங்கா செயல்பட்டு வருது. 2008ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த தொல்காப்பிய பூங்கா இப்போது பல்வேறு நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 42 கோடி ரூபாய் செலவுல உட்கட்டமைப்பு வசதிகளோடு மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய பூங்காவை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இந்த தொல்காப்பிய பூங்காவில் இப்போ புதிய நுழைவு வாயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர்கள் மையம், பார்வையாளர்கள் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிப்பறை, திறந்தவெளி அரங்கம் அப்படின்னு பல வசதிகளோடு இந்த தொல்காப்பிய பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கு. குழந்தைகள் இந்த பூங்காவுக்கு வந்து விளையாடுவதற்காக தனியாக அந்த விளையாட்டு பகுதியும் இருக்கு. இப்படிதான் பல்வேறு வசதிகளோடு மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, திமுக எம்பி டி.ஆர். பாலு உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்று முதல் இந்த மேம்படுத்தப்பட்ட பூங்கா மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொதுமக்கள் இந்த பூங்காவுக்குள்ளே வந்து பார்வையிடலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.